வணக்கம். மறுபடியும் உங்களை மீண்டும் சோஷியல் தமிழுக்கு வரவேற்கிறது மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறோம். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். இப்போ பெரும்பாலும் எல்லா மாடர்ன் கார்லேயும் ரிவர்ஸில் போகிறதுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கேமரா மூலமாக அவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பார்ப்பாங்க, பின்னாடி என்ன பொசிஷனில் இருக்குது, எப்படி ரிவர்ஸ் பார்க் பண்ணலான்னு. அது சென்ஸ் பண்ணி அதுக்கு அலர்ட் கொடுக்கறதுக்கு ஒரு சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய சென்சாருக்கு பேர் வந்து அல்ட்ராசோனிக் சென்சார். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் திங்கை நான் இப்போது சின்ன ரோபோட்டில் ஒரு ப்ரோட்டோடைப்பில் உங்களுக்கு, அதாவது பின்பக்கம் போகாது, இது முன்பக்கம் போகும்போது தடைகள் வந்தால் அது பின்பக்கம் வந்துடும், மற்ற இரண்டு பக்கம் தடைகள் வந்து அது தானாக திரும்பி போயிடும். இந்த மாதிரி ரோபோ வந்து ஆல்மோஸ்ட் பெரும்பாலும் டிரைவர்லெஸ் கார், சிங்கப்பூர் ஃபாரின்லாம் இருக்கக்கூடிய காருங்களில் கொஞ்சம் அட்வான்ஸ் சென்சார்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பிரின்சிபல் பேசிக் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு ரிலேட்டடாக. அதில் மல்டிபிள் சென்சார் யூஸ் பண்ணி ப்ராசஸ் வந்து உங்களை அந்த கார் வந்து எதுலையும் இடிக்காமல் தடைகள் இருந்தால் அதுக்கு பார்த்துட்டு அது மூவ் பண்ணிடும். இப்போ இந்த சென்சாரில் பார்த்திங்கன்னா இங்கே இந்த 3 இருக்குது. இப்படி பார்த்திங்கன்னா 1 2 3, அதாவது ரைட் சைட், லெஃப்ட் சைட் அண்ட் மிடில் 3 சென்சார் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த சென்சார் எல்லாமே வந்து ஐஆர் மாடுலேட்டட்னா இன்ஃப்ராரெட் மாடுலேட்டட் சென்சார் நான் யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே. ஒரு இன்ஃப்ராரெட் ரேஸை வந்து நான் மாடுலேட் பண்ணி இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் அல்ட்ராசோனிக் சென்சார் என்பது இந்த மாதிரி இருக்கும். அல்ட்ராசோனிக் சென்சார் வெரி ஃபெமிலியர் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி இருக்கும். இதில் ஒன்று டிஎக்ஸ், ஒன்று ஆர்எக்ஸ். டிஎக்ஸ் என்றால் டிரான்ஸ்மிட்டர், ஆர்எக்ஸ் என்றால் ரிசீவர். இந்த ஐஆர்லேயும் வந்து அந்த மாதிரி இருக்குது. இன்னொரு சென்சார் உங்களுக்கு இங்கே இருக்குது. இது வந்து ஐஆர் சென்சார் தான், பட் இது வந்து மாடுலேட்டட் பண்ணாத ஒரு சென்சார். ஒரு டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர், ஐஆர் டிரான்ஸ்மிட்டர், ஒரு ஃபோட்டோ டயோட். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சென்சார்ஸ் நிறைய இருக்குது. இதை பற்றி அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். இப்போ இந்த ரோபோட் எப்படி இயங்குதுன்னு பார்க்குறேன். இந்த ரோபோட்டுக்கு வேண்டிய பவர் சப்ளை இங்கே நான் 6 பேட்ரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றும் 1.5 வோல்ட். 6 யூஸ் பண்ணும்போது இதனுடைய மொத்த டிசி வோல்ட் வந்து 9 வோல்ட் இருக்குது. இதனுடைய ப்ராசஸர் இங்கே இருக்குது. இது இஸ் அ மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் நேம் வந்து 89C2051. அந்த ஸ்டெப்னர் மோட்டரில் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து 40 பின் ஐசி யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் 20 பின் ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த நம்ம மைக்ரோ ப்ராசஸர் டிசைன் பண்ணிக்கலாம். இதில் மேற்கொண்டு ஒரு முக்கியமான ஒரு ஐசி இருக்குது, மோட்டார் டிரைவர் ஐசி. அதாவது ஒரு மோட்டார், அந்த மோட்டார் வந்து முன்னாடியும் பின்னாடியும் சுற்ற வைக்கணும். தட் இஸ் ஃபார்வர்ட், ரிவர்ஸ், கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மோட்டார் டிரைவர் ஐசி. அந்த ஐசி நம்பர் வந்து L293D. தட்ஸ் என்எஃப். 3 சென்சார், ஒரு மைக்ரோ ப்ராசஸர், ஒரு மோட்டார் டிரைவர், 2 டிசி கியர் மோட்டார் கீழே இருக்குது. இங்கே ஒரு மோட்டார் இருக்குது, இங்கே ஒரு மோட்டார் இருக்குது. ஒரு சின்ன வீல் போட்டிருக்கேன். இது ஒரு சின்ன ப்ரோட்டோடைப். இங்கே இருக்க சின்ன வீல், இந்த பால் வீல் வந்து இஸ் ஏ கேஸ்டர் வீல் நாங்கள் சொல்லுவோம். ஃப்ரீ பால் வீல். அது சப்போர்ட் வீல் தான். அந்த ரோபோ போகும்போது ஃப்ரண்ட்ல பின்னாடி சாயாமக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் வீல். அது 360 டிகிரி ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகும். இப்போ இந்த பாட்டை நான் பவர் கொடுக்குறேன். இப்போ இங்கே பவர் கொடுத்த உடனே 2 மோட்டாரும் ரொட்டேட் ஆகிடுச்சு. இது இப்போ ஃபார்வர்டில் போயிட்டுருக்கு. இது ஃபார்வர்டில் போயிட்டுருக்கு. என் கையை ரைட் சென்சாரில் நான் இப்படி காட்டுறேன். ஒரு தடை இருக்குது. அந்த ரோபோட் அப்படியே திரும்பிடுச்சு. மறுபடியும் இந்த பக்கம் காட்டுறேன், அது அப்படியே திரும்பிடுச்சு. அப்போது வலது பக்கம் இருக்கும்போது இடது பக்கம் திரும்பணும், இடது பக்கம் இருக்கும்போது அப்படியே வலது பக்கம் திரும்பிடுது. அப்போ இந்த சென்சார் இன்ஃபர்மேஷன் சென்ஸ் பண்ணி அந்த இது கொடு. இப்போ நடுவில் ஒரு தடை வந்துடுச்சு. இப்போ அந்த பாட்டு பாருங்கள், என் தடை இருக்கும்போது அது பின்னாடியே தான் போயிட்டுருக்கு. பின்னாடியே போயிட்டுருக்கோம். தடை இல்லைன்னா ஃப்ரண்ட்டில் வந்துடும். இந்த 3 பக்கமும் தடை வரும்போது இதை நிறுத்த செய்யலாம். பட் அந்த ப்ரோக்ராமிங் அதில் எழுதலை. பட் இந்த மாதிரி மிக எளிய சின்ன சின்ன ப்ராஜெக்ட் அது ஸ்டூடெண்ட்டாக பார்க்குறவங்க எல்லோரும் இதை எல்லாமே அவங்களே சொந்தமாக செய்யலாம். செய்வதற்கு மிக எளியது, குறைந்த பணம் செலவு தான் ஆகும், ரொம்பலாம் செலவாகாது. இதனுடைய டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு. சென்சாருடைய சர்க்யூட்ஸ் என்ன இருக்குது எல்லாமே நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். ரெண்டாவது, இந்த மோட்டார் எப்படி ஃபார்வர்ட் ரிவர்ஸ் சுற்றுது, அது முக்கியமாக நீங்கள் அந்த ஒரு தெளிவு வேணும். நாம் யூஸ் பண்ணிக்கிறது வந்து டிசி மோட்டார்.
டிசி மோட்டார் சொன்னாவே அது போலரைஸ்ட் மோட்டார். டிசினாவே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கும். அப்போ அந்த மோட்டாருக்கு நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தா அது கிளாக் வைஸ் சுற்றும், அதாவது முன்னாடி சுற்றும் உங்களுக்கு ஃபார்வர்டில். அந்த மோட்டாருடைய பொலாரிட்டியை நான் மாற்றிட்டேன்னா, ப்ளஸ் மைனஸை மாற்றிட்டேன்னா அது ரிவர்ஸில் சுற்றும். அப்போ இந்த ஃபார்வர்டும் ரிவர்ஸ் சுற்றுறதுக்கு தான் இங்கே இருக்க அந்த மோட்டார் டிரைவர் ஐசி L293D அந்த ஒரு ஐசி அந்த செயலை செய்யுது. அந்த ஐசிக்கு நான் சிக்னல் லெவல் பொலாரிட்டி நான் மாற்றி இன்புட்டில் கொடுத்தோன்னா மோட்டரோட டைரக்ஷன் அது மாற்றிடும். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஈஸியாக எந்த மாதிரி விதமான ரோபோட்டிக் ப்ராஜெக்ட் ஆகட்டும், மற்ற அடுத்தடுத்த கொஞ்சம் பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்லாம் வெரி ஈஸியாக பண்ணிடலாம். இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நாங்கள் ப்ராக்டிக்கலாக டெமோ பண்ணுறோம். இது ப்ரோட்டோடைப் எல்லாமே தியரியாக உங்களுக்கு எதுவும் எடுக்கலை. அப்படி தியரி தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, உங்களுக்கு அதனுடைய தியரி நாங்கள் உங்களுக்கு பர்சனலாகவே சொல்ல வைக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.